இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாது, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கி சுமைகளை சுமக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? எவ்வளோ சுமைகள் தான் சுமக்கிறது, முடியவே இல்லை. வாழ்க்கை இன்னும் போராட்டத்தில் என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்மளை கலங்க வச்சிருச்சுல. பிறந்திருக்கவே கூடாது பிரதர், மனித வாழ்க்கைன்றது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், நிம்மதி இல்லை வாழ்க்கையில், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டுருக்காங்க, எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை இன்றைக்கி ஜீரோவாக தான் இருக்குது. ஆனால் எதுவுமே நடக்கலை. எப்போ நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன், எப்போ நான் ஒவ்வொன்று வருவேன், இப்படி தான் இருந்துருவேனா? பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குல்ல. நிச்சயமாக நம்ம இப்படி இருக்க போகிறதே கிடையாதுங்க. நீங்கள் உங்களை நீங்கள் டாமினேட் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொன்று என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன்னால் முடியும்டா. அடுத்தவன் இல்லை யாராச்சும் சொல்லுவாங்க, நீ சூப்பராக செம்மையாக பண்ணன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அந்த என்கரேஜ்க்காக காத்துட்ருக்காதீங்க. அதெல்லாம் வேலைக்காகாது. உங்களை நீங்கள் நம்பி உங்களுக்குள்ளே உங்களால் இது பண்ண முடியும்னு சொல்லி உங்களுக்கு தோணும் தெரியுமா, அப்போ பண்ணுங்கள். அவங்க சொல்லிட்டாங்க நான் பண்ணுறேன், இவங்க சொல்லிட்டாங்க நான் பண்ணுறேன்லாம் வேணாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கா, அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எத்தனை பேர் திறமைகளை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே காட்டுறதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ என்ன சொல்கிறோம் தெரியல, பயமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாமான்னா எல்லோரும் பார்க்குறாங்களேன்னு சொல்லி இன்றைக்கி திறமைகள் உள்ளுக்குள்ளேயே புதையப்பட்டிருக்கு. வெளியே கொண்டு வாங்க, பார்த்துக்கலாம். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மட்டும்தான். அப்புறம் பின்னாடி நம்ம யோசிப்போம்ல, ஐயோ எனக்கும் இந்த மாதிரி திறமை இருந்துச்சு, நான் தான் வேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பீங்களா? அந்தந்த காலகட்டத்தில் நம்ம அந்தந்த விஷயங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஒவ்வொரு நாள் ஜபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள். தாமஸ் பிரதர் நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுறேன். என்னோடய உறவுகள், ஒவ்வொரு உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஜபத்தை நான் கண்டிப்பாக வச்சுருக்கேங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாளில் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு பையன் இருக்காங்க, சின்ன வயசுலேருந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். எல்லாத்துலேயும் மக்கு பையன் எல்லாத்துலேயும் வந்து கம்மியான மார்க்கு, ஃபெயிலாக தான் போவான். ஆனால் டீச்சர்ஸ்குள்ளே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, அவனை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கலாமேலாம் இல்லை. அவனுக்கு கிளாஸில் மக்கு பையன், இவன் பரிச்சை எழுதினாலே ஃபெயிலாக தான் போயிடுவான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இவனை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, யாருமே இதை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. ஆனால் அவனால் எவ்வளோ முடிஞ்சளவு முயற்சி பண்ணுறான், வீட்லேயும் படிக்க பார்க்குறான், மண்டலில் ஏறவும் மாட்டுது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜும் கடந்து வந்துட்டான். ஸோ 10ஆம் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அரசாங்க தேர்வை எழுதணும், ஆமாவா இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம். அது அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த தேர்வு எழுதியாகணும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு என்னடா இது, ஸ்கூலுக்கு நல்ல பேர் வரணும், ஃபெயிலாக போகக்கூடாது, 100% எடுக்கணுமேனு சொல்லி ஸ்கூலில் இருக்க அந்த ஒரு விஷயம். அவனும் என்ன பண்ணுறான், படுறான்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவனுக்கும் படிக்கிறான், அந்த டைம் மறந்துடுறான். இருந்தாலும் நம்பிக்கை போயிடுச்சு. நீ எப்படியும் ஃபெயிலாக தான் போகிறேன்னு சொல்லி டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு. அவங்க பேரண்ட்ஸும் வந்துட்டு படுறான், அவனோட எதிர்காலம்னு சொல்கிறாங்க. அவனும் எவ்வளோ முட்டி மோதி பார்க்குறாங்க. அரசாங்க தேர்வும் நெருங்கிடுச்சு, 2 நாள் தான் இருக்குது. பையனும் முயற்சி பண்ணுறான், படிக்கிறான், ஏதோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி படித்து வச்சிட்டான். ஸோ எக்ஸாம்ஸும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அவனை கேட்குறாங்க, எப்படா பண்ண எக்ஸாம் அப்படின்ட்டு. பண்ணியிருக்கேன், பார்ப்போம் ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்கிறான். கேட்குறோம் எல்லாருக்குமே தான் சொல்கிறான். ஆனால் எல்லாருக்குமே என்னென்னா இவன் ஃபெயிலாக தான் போகிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்பிக்கை இல்லை யாருக்கும். ஏன்னா இவன் எல்லாத்துலேயும் ஆவரேஜ் தான், மக்கு பையன் பேர் வாங்கிட்டான், எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி. ஆனால் ரிசல்ட் வருதுங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், வேறு லெவல் பண்ணிட்டான் தம்பி. என்ன பண்ணான் அப்படின்னா, பாஸ் ஆகிட்டான். டீச்சர்ஸ்க்கெலாம் ஒரே ஆச்சரியம், அப்பாடா பரவாயில்லடா, இவன் நம்ம எவ்வளோ இது பண்ணோம். ஆனால் என்ன ஒன்று அதில் அப்படின்னா, எல்லாத்துலேயும் நல்ல மார்க் தான் எடுத்துனா, ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான், எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்கான். பரவாயில்ல, மார்க்கும் கொஞ்சம் நல்ல மார்க் தான். டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்ககிட்ட நல்லா சூப்பராக பேசிட்டு எப்பட்றா அப்படின்ற மாதிரி வாயடக்க செஞ்சிட்டான். ஸோ அதற்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விஷயத்தில் அவனுக்கு கடின உழைப்பு இருந்துச்சுல. என்னடா என்ன எல்லாமே மக்கு பையன்றாங்க, உனக்கு எதுவும் வராதுன்றாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே அதை போட்டு அவன் அதை யோசிக்கவே இல்லை. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே, பாருங்கள் நான் பரிசையில் அதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், அதில் நான் யாருன்னு காட்டுறேன் நிரூபித்தான். அதே மாதிரி பாஸ் ஆகிட்டான். நம்பினது யார், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவனை முழுசாக நம்பணும்,
வெற்றி பெற்றான் வாழ்க்கையில். ஸோ இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம். விடாமுயற்சியோடு எங்கெல்லாம் நம்ம அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் நம்ம அசிங்கப்பட்டோமோ, அங்கெல்லாம் நம்ம தலையை உயர்த்த போகின்றார். இதற்கான பதில் என்ன அப்படின்னா, மௌனத்திலே நம்ம அடிக்கணுங்க. இந்த பையனை மாதிரி தான். அவன் என்ன டீச்சர் என்ன மக்குன்றீங்க, நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, நீங்கள் தான் கைட் பண்ணி என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து கேள்வி கேட்டிருக்கலாம். கேட்கல. யாரெல்லாம் அவனை வந்து அதை கலாச்சாங்களோ கிண்டல் பண்ணாங்களோ அவங்க கூட சொல்லியிருக்கலாம், முறைச்சிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். பண்ணல. பார்த்தா ஒரு சுச்சுவேஷனில் என்னையா நீங்கள் மக்கு பையன்னு சொல்கிறீங்க, என்னையா நீங்கள் இதுன்னு சொல்கிறீங்க, என்னோடய நேரம் வரும் பார்த்துக்கலான்னு சொல்லி சொடக்கு போட்டு காட்டுறான். 10ஆவதும் பாஸ் பண்ணிட்டான், நல்ல மார்க் எடுத்து. டீச்சர்ஸ்லாம் பெச்சர் ஆகிட்டாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஷாக்டு. அந்த பையனுக்கு கிஃப்ட்லாம் வேறு கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒன்றுமே வராதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்களோ, இருக்குங்க. நமக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. வெளியே கொண்டு வாங்க. அக்கம் பக்கத்தை பார்க்காதீங்க, எய்த்த விட்ட பார்க்காதீங்க, மேல் விட்ட பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. உங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவரை உற்று நோக்கி சுவியுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிவிடுங்க. அது தோல்வியோ வெற்றியோ பார்த்துக்கலான்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்துக்கு தூக்கி நிறுத்த போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. உங்களுக்குள்ளே உங்களை எப்போ தேடுறீங்களோ அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அடுத்தவங்களை பார்க்காதீங்க. அடுத்தவங்க பண்ணுறானே சொல்லி நம்ம பண்ண வேணாம். நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு யோசிக்கக்கூடிய திறன் இருக்குல்ல, கண்டிப்பாக உங்களுடைய திறமையை கொண்டு வெளியே வாங்க. நல்லா படிங்க. வாழ்க்கையில் படித்தா தான் இன்றைக்கி ஹோல் வாழ முடியும். ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு படிப்பே வரல, நான் எனக்கு என்னென்ன எதுவுமே தெரிலன்னு சொன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கலாம், அதை வச்சு நீங்கள் வெளியே வரலாம். ஓகேவா? அதனால் நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. போச்சுன்னா திரும்பி வராதுங்க. அதனால் உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆச்சரியமாக நீர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்ற தகப்பனே, பரிசுத்தமாக வாழும்படி உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசப்பா, விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களை வரவேற்கின்றனப்பா. தயவாய் எங்களை உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்குறேன். இயேசப்பா, எங்களுக்குள் வாசம் பண்ணுங்க ராஜா. பரிசுத்தமும் நீதியுமாய் வாழ்வதற்கு எங்களை நடத்துங்க ராஜா. பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுங்கப்பா. எங்கள் இருதயத்தினுள் கேட்கும் பிசாசின் குரலை எடுத்து போடுங்கப்பா. மாமிசத்தின் சத்தத்தை மேற்கொள்ள வேண்டிய வல்லமை எங்களுக்கு தந்தரில் வேண்டாம் ஆண்டவர், அதெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. எங்கள் கிட்ட நெருங்க விடாத செய்யுங்கப்பா. எஸ்ஸப்பா, எந்த ஒரு அசுத்த ஆவியும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் கிட்ட நெருங்க விடாதபடி பார்த்துக்கோங்கப்பா. நல்ல சிந்தனை கொடுங்க, நல்ல ஒரு ஆற்றலை கொடுங்க, நல்ல ஒரு வல்லமை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபிக்கின்ற இந்த வேலையில் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, நீதியின் கரத்தினால் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் மேல் நீர் விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரை முத்திரையை போட்டிருப்பதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் மேலே ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கின்ற இந்த வேலை மட்டும் இல்லை, ஒவ்வொரு வேலையிலும் சரி கண்ணீரை தொடங்க வாழ்க்கையில் எங்களை மென்மையாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.